ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இளையராஜா 50 ஃபங்க்ஷனுக்கு ரஜினி வந்தாரு. ஒரு பாம்பு போட்டார், கிளம்பிட்டார். அவர் எப்பவுமே இப்படித்தான். என்ன சொன்னார் ரஜினி? அச்சோ பயங்கரமான வராச்சே. ஆர் சுந்தராஜ் ஒரு பெக்யூலர் டைரக்டர், பெரிய ஹிட் கொடுத்திருக்காரு. பட் சீனர்ல இருக்காது அவர்கிட்ட. கமல், ரஜினிகாந்த், விஜயகாந்த், ராமராஜன், முரளி, மோகன் எல்லாருக்கும் ஒரே டைம்ல மியூசிக் போட்டு கொடுக்குறாரு. பட் கமல்ஹாசன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். ரஜினி எப்பவுமே இப்படிதான். ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணுவாரு. அந்த ஃபங்க்ஷன்ல அந்த விழாவுடைய நாயகன் அல்லது யாராவது ஒரு முக்கியமான ஆளை பத்தி ஆரம்பத்துல நல்லா புகழ்ந்து பேசி தூக்கி வச்சுட்டு 70s 80s 90s வந்து ஒரு போட்ட பெட்டுகள், ஒரு பாட்டுகள் இப்போ கூட ஒரு ஃபிலிம்ல வந்து ஒரு 2-3 பாட்டு போட்டு அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடும். அதை விட ஜாஸ்தி ஒரு மனிதனா வந்து ஒரு 1600 படங்கள், 800 பாட்டுகள், 1500 பாடியிருக்காரு. ஜஸ்ட் வந்து ராகங்கள் அப்படி வருது, ஜஸ்ட் 6 மணி தொட்டு அப்படியே கொட்டுறாங்க. அடுத்த செகண்டே அவரை பொறுத்து கீழே போட்டு அவங்க இமேஜ் நார் அடிச்சிடுவாரு. ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா நைட்டு ஈவினிங் நைட்டு நானும் மகேந்திர சார் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்தோம். இவர்கிட்ட கேட்டோம், சுவாமி சார் என்ன ஆஃப் பாட்டில் பியர் அடிச்சுட்டு ஒரு போட்ட ஆட்டோ இருக்கு. மகேந்திரன் அப்போ சொல்றாரு, ராஜா இந்த சாங் இது சும்மா இருங்க சார், ஊர்ல கிசு கிசு எல்லாம் கேட்கிறாரு, மெயினா ஹீரோயின்ஸுங்க பத்தி. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. அதுல இளையராஜா 50 ஃபங்க்ஷன்ல ரஜினி பேசுனாலும் கொஞ்சம் ஓவர் தான். ஆக்சுவலா இளையராஜா பண்ண இந்த சாதனைக்கு தமிழ்நாடு சினிமா அசோசியேஷன் தான் இப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் நடத்திருக்கணும். அதை விட்டுட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஃபங்க்ஷன் நடத்திருக்காங்க. அது ரொம்ப வெக்கக்கேடான விஷயம். அதுல ரஜினியோட நியூஸ் ஸ்டாக் அதோட ரொம்ப வெக்கக்கேடான விஷயம். இந்த கவர்மெண்ட் நடத்துற ஃபங்க்ஷன்ல போய் இவங்க முந்தைய ராத்திரி டைரக்டர் கூட சேர்ந்து பியர் அடிச்சு ஆட்டம் போட்ட கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நாட்டுக்கு தேவையா? ஐயோ பெருமாள், ஏன் ஜனங்களுக்கு இவ்வளவு அலட்சி? யாருக்கும் ஒழுக்கம் இல்லை, யாருக்கும் பொறுப்பு இல்லை, யாருக்கும் இறக்கம் இல்லை. இளையராஜா மேல எனக்கு மட்டும் இல்ல, இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏகப்பட்ட பேர் அவருடைய குணத்தை பத்தி, அவருடைய கருவத்தை பத்தி, அவருடைய நடவடிக்கைகளை பத்தி ஏகப்பட்ட விமர்சனங்கள் நிறைய இருந்தாலும், இளையராஜா ஒரு பிஜேபி அனுதாபி, இளையராஜா ஒரு சங்கீன், அவர் மேல சில விருப்புணர்வுகள் இருந்தாலும் அவருடைய தொழில குற்றம் சொல்றதுக்கு, குறை சொல்றதுக்கு ரஜினி என்ன யாருக்குமே தகுதி கிடையாது. அந்த அளவுக்கு மனுஷன் சூப்பரா சம்பவங்கள் பண்ணிருக்காரு. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் 180% மேற்பட்ட மக்கள் ராத்திரி இளையராஜா சாங்ஸ் கேட்டுக்கிட்டே தான் மனசை ரிலாக்ஸோட உறங்கிட்டு இருக்கோம். ராத்திரி போய் நீங்க அனிருத், தேவிஸ்ரீ பிரசாத் பாட்டெல்லாம் கேட்டீங்கன்னா பிசாசுகளை அலறி ஓட ஆரம்பிச்சுங்க. சரி, இப்ப மேட்டுக்கு வாங்க. என்னதான் இளையராஜா லோ பட்ஜெட் படம், ஹை பட்ஜெட் படம், பெரிய நடிகர் படம், சின்ன நடிகர் படம், புது நடிகர் படம், சீனியர் டைரக்டர் படம், நியூ டைரக்டர் படம், யார் படமா இருந்தாலும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி எந்த லாங்குவேஜ் படமா இருந்தாலும் அந்த படத்துல அவருடைய மியூசிக் தான் நின்று பேசும். ரஜினி சொன்ன மாதிரி இளையராஜா உண்மைக்கே கமலஹாசனுக்கு தான் சூப்பர் பாட்டா போட்டு கொடுத்திருக்காரா? அதை தான் இன்னைக்கு நம்ம சினிமா அனாலிசிஸ் நிகழ்ச்சியில பிரிச்சு மேய போறோம். இதுல இளையராஜா கமலஹாசனுக்கு ரஜினிக்கு போட்ட எவர் கிரீன் சாங்ஸ் மட்டும் தான் நம்ம கணக்குல எடுத்திருக்கோம், கவுண்டிங் எடுத்திருக்கோம். வாங்க அப்படியே நம்ம டைம் டிராவல் மிஷின்ல ஏறி 1976 போவோம். அப்படியே 76ல இருந்து ரஜினி கமலுடைய ஒவ்வொரு பாட்டா பார்த்துக்கிட்டு 2025க்கு ரிட்டர்ன் ஆகும். அப்படியே கவுண்டிங் பண்ணிட்டே வருவோம். கடைசியில கவுண்டிங்ல இளையராஜா கமலஹாசனுக்கா, ரஜினிகாந்துக்கா, ஆண்டவருக்கா, தலைவருக்கா, யாருக்கு சூப்பரான சாங்ஸ் அதிகம் போட்டு கொடுத்திருக்காரு, எத்தனை சாங்ஸ் டிஃபரன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அப்படியே இந்த அருமையான நாஸ்டாலஜிக்கு போக மாட்டேன், என்ஜாய் பண்ணலாம். வாங்க முதல்ல நம்ம ஆண்டவருக்கு இளையராஜா என்னென்ன சூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுத்திருக்காரு பார்ப்போம். வாங்க. என்கிட்ட மோதாதே ராஜா, ராஜா கைய வச்சா அது ராங்கா. அண்ணாத்த ஆடுறார், ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு. உறவுகள் தொடர்கதை. ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்தது.
அடிக்கண்ணே அழகு பெண்ணே ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது. கிண்ணத்தில் தேன் வடித்து கைகளில் ஏந்துகிறே. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? நேற்று தண்ணி கருத்திருச்சு கண்டு தவள சத்தம் கேட்டுருச்சு. ஆழக்கடலில் தேடிய முத்து ஆசை சுகத்தில் தோன்றிய முத்து. சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே. பறந்தாலும் விடமாட்டேன். விழியில் என் விழியில் ஒரு பூ. சின்னஞ்சிறு வயதில் எனக்கோ சித்திரம் தோணுதடி. ராதா ராதா நீ எங்கே? கண்ணன் எங்கே? ஓராயிரம் ஜெர்மனியின் செந்தேன் மலரே தமிழ் மகனின் பொன்னே சில. ஆனந்தம் தாயாக வேண்டும். அழகு ஆயிரம் உலகம் முழுவதும் மலர்களில் ஆடும் இளமை புதுமையே மனதுக்குள் வந்துருச்சு ஓடி வந்த. சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. தாலாட்டு தேவானம் அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. அழகே அழகே தேவதை. இளமை இதோ இதோ இனிமை இதோ. நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் நேற்று ராத்திரி ஒரு நிலா காலம் இரவுகள் கனா காலம். கண்ணே கலைமானே கன்னிமை பூங்காற்று புதிதானது. முன்பு ஒரு காலத்துல முருகமலை காட்டுக்குள்ள தந்திரம் மிகுந்த. நானாக நான் இல்லை தாயே நம் கீழே வந்தால் என்ன அடவு மின்னலே. மேகம் ஒட்டட்டும் ஆட்டம் உண்டு. முத்தம் போதாதே சத்தம் போடாதே ரத்தம் சூடு. போலே வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலனே பூமுத்தம். ஊனமான நேரம் இளமனதில் என்ன பாரம் மனதில். ஆத வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே அபிநயம் காண்பது. தக்கிட்ட ததிமி தந்தான இதய ஒலியின் ஜதியில் எனது தில்லானா. சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறது. எங்கே என் ஜீவனே உன்னில் கண்டேனே. காலை தென்றல் பாடி வரும் ராகம் ஒரு ராகம். வானிலே தேடினாடுதே பாடுதே வானம் பாடி ஆகலாமா. கண்ணம் தொட்டுக்கொள்ள ஒட்டிக்கொள்ளும். ஏபிசி நீ வாசி சோயிசி உன் ராசி வாரோசி. பொன்மானே கோபம் ஏனோ. ராதே என்றாதே வாராதே வாராமல் ஆசை. நாம் பூவெடுத்து வைக்கணும் பின்னால.
பட்டு பூவே உன்னை பார்த்தா பாட்டு பாட ஆசை. வனிதா மணி அவன மோகினி வந்தாடு ஏஞ்சோடி மஞ்ச குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி. விக்ரம் விக்ரம் வேண்டும் வேண்டும் சிப்பிக்குள் ஒரு முத்து வளர்ந்தது சின்ன தாமரை முட்டு. ஏதேதோ எண்ணம் வளர்த்தே என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் மொழியா? காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். சிங்களத்து சின்ன குயிலே எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும் மயிலே. துண்டி துண்டி நீ பாடம்மா சீதையம்மா. மயங்கும் மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு. வரம் தந்த சாமிக்கு பதமானலாலி. என்று குயில் கூவாதோ இன்ப மழை. காதல் மகராணி கவிதை பூவிரித்தா. உன்னைத்தானே உன்னைத்தானே நீ விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாகும் நம்ம நிலைமை. நீ ஒரு காதல் சங்கீதம் தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல யோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது. குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. நீலக்குயிலே சோலைக்குயிலே பாடி பறக்கும் என் பாட்டுக்குயில். நான் என்பது நீ அல்லவோ தேவதேவி. உன்னால் முடியும் தம்பி தம்பி. என்ன சமையலோ எதிர்த்து கேட்க யாரும் கதை எழுதும் நேரம் இது. நஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு. அப்பிழைக்கு நல்ல யோகமடா அந்த மண்ண மகள் நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சே. ராஜா கைய வச்சா அது ராஜா போனதில்லை. மாறுகோ மாறுகோ மாறுகை ஜோருகோ ஜோருகோ ஜோருகை. சிவி சினுக்கெடுத்து பூவை முடிஞ்சு வந்த புது பொண்ணே மாலை எடுத்து. பூங்காற்று உன் பேர் சொல்ல கேட்டேனே இன்று. வானம் என்ன கீழ் இருக்கு பூமி என்ன மேல் இருக்கு சொர்க்கலோகம் பக்கம் வந்த. ஆதிரோ ஆதிரோ சொல்லவோ பாய் போட்டு பட்டு பூவை. நூறு 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 முத்தம் பூ போலே ஹொயன ஹொயன. கேளு கேளு கேளு. சுந்தரி நீயும் சுந்தர ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம். ஆரம்பம் பம் 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 பேரின்பம். பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம். பார்த்தபடி பூத்து இருக்க உன்னை நான் அறிவேன் என்னை எழுதியார். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு பிடிச்சே. இன்னும் என்னை என்ன செய்ய போகிறாய் அன்பே. ஒத்தி பாடடி பொன்னே ஜீடு பழகா. அந்த பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்க. மணமகளே மணமகளே வாழும் காலம் சூழும் மங்களமே மங்களம். அடி அரைச்சி அரைச்சி கொழ
குழைச்சு குழைச்சு தடவ தடவ மணக்கும் சந்தனமே அடிதான் கோழி கூவும் நேரம் நம் दिल भर जाने दिल दीवाने தித்திக்கு நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வீட்டை தாண்டி வெளியே வந்தது ரூட்டை நீ மாத்தடி மாத்து மரவ மாடு 3 களமாடு 1 மாறுகோ மாறுகோ மாறுகை ராஜனோடு ராணி வந்து சேரும் இசையில் தொடங்குதமா விரக நாடகம் பார்த்த பாவை குருநன்றி அமரானாலும் பாபரானாலும் ரூட்டு ஒண்ணுதான் கேட்டு ஒண்ணுதான் விட இந்த உலகத்தில் சண்டிகரே சண்டிகரே கண்ணு போட்டு உங்க மேல கொண்டியில சாமி வெளியேறு இது நியாயத்து கமலஹாசன் போட்ட பாட்டெல்லாம் பாத்தீங்களா? மொத்தம் எத்தனை பாட்டு வருது? 123 பாடல்கள். இதுல ஏதாவது 2-3 பாடல்கள் விட்டு போயிருக்கலாம். அப்படி விட்டு போயிருந்தா நீங்க அதாவது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ நம்ம ரவுண்டா ஒரு 125 கணக்கு வச்சுக்கிடுவோம். அதாவது இது வரைக்கும் கமலஹாசன் ஹீரோவா நடிச்ச பிளஸ் கமலஹாசன் ப்ரொடியூஸ் பண்ண 48 படங்களுக்கு இளையராஜா மியூசிக் அண்ட் பிஜிஎம் ஸ்கோரிங் பண்ணியிருக்காரு. இதுல 125 பாடல்கள் எவர் கிரீன் ஹிட் சாங்ஸ். மற்ற பாடல்கள் ஓரளவுக்கு ஹிட் ஆயிருந்தாலும் அந்த சீசன் முடிஞ்சு போன பிறகு அந்த பாடல்கள் நம்ம காது வந்து கன்வெர்ட் அப்படியே மாயமா மாற்றிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நிலச்சிக்கிற பாடல்களை மட்டும்தான் நம்ம கவுண்டில சேர்த்திருக்கோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியோட முதல் பாகம் முடிஞ்சது. இந்த நிகழ்ச்சியோட அடுத்த பாகத்துல ரஜினிகாந்த் தலைவர் ஹீரோவா நடிச்ச பிளஸ் தலைவர் ப்ரொடியூஸ் பண்ண எத்தனை படங்களுக்கு இளையராஜா மியூசிக் அண்ட் பிஜிஎம் ஸ்கோரிங் கம்போஸ் பண்ணிருக்காரு, அதுல எத்தனை சாங்ஸ் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் ஃபைனலா நம்ம ஒரு முடிவு பண்ணி ஒரு தீர்ப்பை வாசிப்போம். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது பாடல் விட்டு போயிருந்தேன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். இந்த வீடியோ பதிவு உங்க நண்பர்களுக்கு சக்சஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியோட 2வது பாகத்துல உங்களை சந்திக்கும் வரை பை ஃப்ரெண்ட்ஸ்.